உங்க பேரு தம்பி? தசரதன். வித்தியாசமா இருக்கு பேரு. தசரதன். தசரதர். அப்பா அம்மா வச்ச பேர். நான் ஆட்டோ டிரைவர் மேடம். நான் அன்பூண்டிலேருந்து வரேன், வேலூர் மாவட்டம் அன்பூண்டிலேருந்து. அது நான் லவ் பண்ணி தான் மேம் கல்யாணம் பண்ணேன். சின்ன வயசு பொண்ணு தான், 17 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து ஒரு 7 மாதம் 8 மாதம் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம். கல்யாணம் ஆகி நாங்கள் சாவுக்கு ஒன்று எதிர்க்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரத்துக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சுருந்துக்குது தண்ணி காய வைக்கிறதுக்கு எனக்காக. அப்போது தீ பிடிச்சி நான் வரத்துக்கெல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அதே ஃபீலிங்லேயே ஒரு வருஷமாக அப்படியே சுற்றி நிற்கணும். ஒரு மாதிரி இதே மாதிரி இப்போ எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஆகிட்டு ஃபீலிங்காக அப்படியே சுற்றின்னு இருந்தேன். சுற்றின்னு இருக்கும்போது அவங்க அக்கா பொண்ணு, அதான் நான் கட்டிக்கினேன், அவங்க பெரியம்மா பொண்ணு, கல்யாணம் ஆகாத ஒரு அந்த பொண்ணு வேறு யாரு கூட தப்பு பண்ணி பழகிட்டு ஒரு மாதிரி அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணிக்காத அளவுக்கு இருந்தாங்க. நான் இந்தமாரி கேட்டேன். எங்கள் மாமியார் வந்து என்ன சொன்னாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கன்சீவாக இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பா அம்மாவெல்லாம் பகைச்சின்னு போய் பண்ணணும். திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு 5 மாதத்துக்கெல்லாம் 2 மாதத்துலாம் தெரிஞ்சிச்சு பொண்ணு இந்த மாதிரி தப்பான பொண்ணு அப்படின்ட்டு. அந்த ஏரியாவிலே பசங்க வந்து சொன்னாங்க, தான் ஆச்சு இவங்க தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களுக்கு அந்த புத்தி விட்டு போகணும். அவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார் மேடம், அவங்க கையிலேயே தப்புன்ற மாதிரி மற்றவங்க சொன்னாங்க, கேட்கல. அப்புறம் ஒரு நாள் வேலைக்கு வண்டிக்கு போயிட்டு வரும்போது அதனாலே அதுக்கப்புறம் நான் தொடர்றதே விட்டால் அந்த மனுஷன் எனக்கு வெறுத்து போச்சு. காலைல 4 மணிக்கு வெடிக்காலும் போய்டும் மேம், நைட்டு 10 11 இப்படி தான் வருவேன் நான். அந்தமாரி போயின்னு இருக்கும்போது இவங்க வந்து கண்ணைக்குன்றவங்க ஆட்டோவில் ஒரு நாள் கைப்பட்டு ஏறினாங்க. ஏறும் போது இந்தமாதிரி ஓல்டு டவுன் போனோம், அவங்க அக்கா வீடு அங்கே இருக்கான், தங்கச்சி வீடு, அங்கே போகணுன்னு சொன்னாங்க. எட்டுமே விட்டேன். விடும்போது நீங்கள் அவங்க ஆட்டோ மாமலாக ஓட்டியிருந்தவங்களாம், அந்த பையன் வந்து வரலையாம். அவன் வராதனால நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, கண்டினியூ எங்களுக்கு போகணும், ஆட்டோலாம் சவாரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் நம்பரு கொடுத்தேன். அப்புறம் ஒரு 4-5 முறை ஓல்டு டவுனுக்கு எதுவுமே விட்டு நிற்பேன். அப்புறம் பிக்கப் பண்ணி போய் வீட்டில் விட்ருவேன். இதுக்கே எந்த தப்பும் பண்ணலை மேம். அப்போல்லாம் அவங்க கோயில் நான் பேசக்கூட இல்லை. இதுக்கே இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 பேர் கூட்டின்னு போயிட்டு அவங்க வீட்டாண்ட அசிங்கமாக பேசி, அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு மாதிரி தேவையில்லாத என் புருஷன் தான் கிடச்சானா அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி கேவலப்படுத்தி அங்கேருந்து பிடிச்சி முடி பிடிச்சி இஸ்த்து இவங்கள ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணோன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து அப்புறம் உங்கள் கோயில் வாழறத விட வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்தமாதிரி உங்கள் ஒய்ஃப் பண்ணது நல்லதா அப்படின்னா நான் போய் கேட்குறேன். அப்படி தான் பண்ணுவேன்னா, இவ தான் உனக்கு கிடச்சாலா, பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் உன்னால். அப்போ அதான் நான் சொன்னேன், சரி சப்போஸ் அவங்க வாழ்க்கையே இப்போ போயிடுச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ வாழ்க்கை கொடு. இவங்க ஃபோன் பண்ணி அழுகுறாங்க ஓன்னு. அதுக்கடுத்து நான் இவங்க கையில் போய் பேசினேன். அப்போ தான் இவங்க பயோடேட்டா மொத்தம் சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சரிங்க உங்களுக்கும் நீங்களும் மனசு நொந்து போயிருக்கீங்க, உங்களுக்கு என்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னா நான் வாழ்க்கை தரத்துக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். நானே ஒரு நொந்து போன வாழ்க்கையில் தான் இருக்கிறேன், எனக்கு வேணாம் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த தப்பை எப்படிம்மா சரி பண்ணுறது அதை சொல்லு. ஆனால் பிரிஞ்சு சொன்ன மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். அப்புறம் என்ன பண்ணுறதுமா? அதுக்கு பதிலாக மேடம் பிளான் பண்ணிக்கிறாங்க மேடம், வந்து பேசினாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லு, நீ சொல்லு ஸ்ட்ராங்கா. சொல்றேன் மேடம், எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல மேடம், இதுதான் உண்மை. சொல்லி கொடுக்காம பேச மாட்டேன் மேடம், யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல மேடம். அக்கா புருஷன் தான் வேணும் உனக்கு. உலகத்துல வேற ஆம்பளைங்களே இல்ல மேடம். நீ தானே போய் சொன்ன எல்லார்கிட்ட, இவங்கிட்ட கெட்டு போயிடுச்சு எல்லாரும் நீ சொல்ல. ஹாஸ்பிட்டல் யார்கிட்ட சொல்ல? நீ நான் சொல்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு உடம்பு கேட்டா அதுக்கு சொல்லுது மேடம், எங்க தங்கச்சியை வச்சுன்னுக்கிறாரு, இதுதான் சொல்லுதே தவிர எனக்கு இங்க வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் மேடம். அது பெரிய குற்றம். தங்கச்சியை வச்சுன்றது குத்தமே கிடையாது. 8 குழந்தை கொடுத்தது குற்றமே கிடையாது. அவ சொல்றது என்ன, நீ எல்லாமே வந்து தப்பு எங்களுது, அவளது ஒண்ணுமே தப்பு இல்ல மேடம். அதுதான் மேடம் சொல்றீங்க, வேற எதுவுமே வேணாம் மேடம். தப்புதான், எல்லாமே நான் தான் மேடம் பண்ணேன். அவ ஒண்ணுமே பண்ணல, புரியுதுங்களா? அவ நல்லவ பண்ணி இருந்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு வந்து அவ நல்லவ மேடம். நான் அப்படி சொல்லவே இல்லையே மேடம். நீங்க சொல்ல வருது, நீ செஞ்ச அவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீ செஞ்சது தப்பு இல்லாம ஆகாது. ஒரு நியாயம் கிடைக்கும் சொன்னாங்க. என்ன நியாயம்? நியாயம் கிடைக்கும். என்ன நியாயம்? நல்லா கிடைக்கும். அக்கா புருஷனோட வாழன்னு சொன்னா நான் ஓகே சொல்லணும், அதானே நியாயம் கேக்குறேன். அப்ப அவன் அக்கா புருஷனோட அவ வாழ்வா, 4 பொண்டாட்டி வச்சுப்பாங்க, 2 பொண்டாட்டி வச்சுப்பாங்க.
புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன் கூட போலாம். அதான் நியாயம். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு 8 அபார்ஷன் பண்ணுவீங்க. இதுக்கு அவங்க சம்மதம் கிடையாது மேடம். நான் தான் மேடம் பண்ணேன். இதுக்கு அதுக்கு எது சம்மதமே அவங்க கிடையாது மேடம். நான் தான் மேடம் அப்ப பண்ணேன். 8 குழந்தை பெற்றிருப்பியா? தம்பி நான் கிளியரா சொல்றேன்பா, சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. அதனால நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். இந்த பொண்ணு கேஸ் கொடுக்கணும்னு சொன்னா நாங்க கூட நின்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சாதாரண நீங்க போய் கொடுக்கறது கேஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க இன்டர்ஃபியர் பண்ணா we will see to it that you are punished. அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க 2 பேரும் சட்டப்படி லவ் பண்ணியிருந்தீங்க. சட்டப்படி ஒரு விஷயம்னா நாங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்க இன்னைக்கு சொல்றீங்க நான் 2 பொண்டாட்டி வச்சுப்பேன்னு, ஊர்ல எல்லாரும் சொல்ல மாட்டான். இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு? அப்போ பொண்ணுங்க வந்து உட்காந்து சொல்லாது நான் 2 புருஷனோட வாழறேன், நான் 2 பேரு கூட வாழ்ந்துக்கிறேன்னு. நியாயம் கேட்கிறா இவ. நீங்க ஒரு நியாயம் சொல்லுவீங்க சொல்றா. இந்த பெண்களுக்கு பெண்கள் தான் பெரிய எனிமி, எதிரி. என்னன்னா இவர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இவளுக்கு துரோகம் பண்ணது இந்த பொண்ணு தான். பெரிய துரோகம் பண்ண இந்த பொண்ணு தான். அக்காவை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவளுக்கு வந்து தன்னை யூஸ் பண்ணாரே மாமா, அதை பத்தி கவலையே இல்லை. அக்கா மேல தான் போட்டி. அக்காவை தான் எதிரியா பார்க்கறா. நாங்க சொன்னோம், நாங்க சொன்னதை நீ கேட்கல. உன் பசங்களை, அந்த பசங்களை கூட அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த பசங்களோட அப்பாவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கோமேன்னு கூட அவளுக்கு தோணல. அவரை தான் நியாயப்படுத்துறாளே தவிர அக்காவை வந்து யாரையும் நியாயப்படுத்தல மேடம். அந்த அக்காவை வந்து அவளை அப்படிதான் பாக்குறான். அந்த வேர்டை நான் சொல்லல. செத்த கூட சாவட்டும், எனக்கு நீ வேணும். யாரையும் வந்து தப்பா சொல்ல மேடம். அங்க நடந்தது அந்த உண்மைதான் மேடம். நான் சொல்றேன் மேடம், உண்மையை சொன்னாலும் அவ நீங்க தப்பா தான் காப்பாத்தணும் சொல்லு. அவ எது காப்பாத்துவா? பாத்தீங்களா? காப்பாத்துவா? அப்போ அவர் காப்பாத்தினா சொல்ல. அப்ப அவங்களுக்கும் அவ மேலதான் கோவம், அவர் மேல கோவம் இல்ல. பயங்கர சூப்பர்பா, கரெக்டா பண்றீங்க இதெல்லாம். உன் தங்கச்சி இப்படி, உங்க அக்கா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்க விடுறது. ஐயா ஜாலியா 2 பொண்டாட்டி செட்டில் ஆயிட்டாரு. எங்க போவாங்க? திரும்ப நம்மள்ட்ட தானே வருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது இதுங்களும் பைத்தியம் மாதிரி பின்னாடி போறது, நீ தான் வேணும்னு. நான் அது மாதிரி உயிரை வச்சிட்டேன் மேடம். அதுதான் மேடம். யார் மேல உயிரை வைக்கணும்னு இல்ல. அவர் உன்னை மரியாதையை கொடுக்கல. உனக்கு ஒரு மனுஷியா கூட உன்னை மதிக்கல, ஒன்னையும் மதிக்கல. உயிரை வச்சாங்களாம். என் மேல உண்மையா இருக்காளே பொண்டாட்டின்னு நினைக்கல. நான் எதுவுமே குறை வைக்கலையே மேடம். இப்போ நல்லா தான் மேடம் பாத்துக்கிறேன். நான் இதுகிட்ட தான் இருக்கிறேன் மேடம். நானு இது பத்தாதா தம்பி? என் வைஃப் கிட்ட தான் இருக்கிறேன் மேடம். வைஃபோட தங்கச்சி தங்கச்சியா பாத்தீங்களா இல்லையே? இதை விட பெரிய தவறு என்ன தம்பி? நான் இததான் என்கிட்ட தான் மேடம் வச்சு நான் பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன? விஜயகுமார். விஜயகுமார். எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய தவறு. நீங்க 2 இதுக்கு ஒரு முடிவை நீங்களே எடுத்துங்க, நான் சொல்ல மாட்டேம்மா. ஏன்னா ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல மேடம், அப்படி எல்லாம் இல்ல மேடம். எனக்கே ஒரு வேணும், என் பசங்களுக்கே அப்பா வேணும். என் பசங்க என்ன மாரி கஷ்டப்படக்கூடாது மேடம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க விஜயகுமார்? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் காப்பாத்துறேன். யார? 2 பேரும் நான் காப்பாத்துறேன். 2 பேரையும் காப்பாற்ற முடியாதுப்பா. யாரோ ஒருத்தர் தான். நீங்க தான் முடிவு பண்ணணும். 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. தப்பு நடந்து போயிடுச்சு மேடம். 2 பேரை காப்பாற்ற முடியாதுப்பா. சட்டப்படி ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க தான் மேடம். நாங்க பண்ண முடியாதுப்பா, சட்டம் ஒத்துக்காது. நாங்களே நினைச்சா கூட உங்களை சேர்த்து வைக்க முடியாது. நீங்க தான் ஒருத்தரை சூஸ் பண்ணணும். சரண்யாவா அமுலுவா? நீங்க டிசைட் பண்ணுங்க. 2 பேர் தான் மேடம். 2 பேரும் முடியாதுப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். தம்பி 2 பேரும் முடியாது. இப்ப தவறு நடந்து, நான் கொலை பண்ணிட்டேன் அதனால நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. 2 பேரோட வாழ முடியாது.